Hello everyone, I am R. Pusakani and studying 10th A2 in Dr. Sivanthi Adityanar Girls Higher Secondary School. This video notes is prepared by me as a part of junior level of IAS coaching in our school. In this video, we are going to see about Chauri Chaura incident, which is the part of modern history. Before that, let us see about UPSC and how the exam is conducted for the aspirants. UPSC full form is Union Public Service Commission. What is civil in civil services? Civil servicesல civil அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன? C indicates critical thinking. கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் இவங்க வந்து திங்க் பண்ணுற அந்த ஒரு கேரக்டரை இது இண்டிகேட் பண்ணுது. அதுக்கடுத்து இன்டெலிஜென்ட் ஒர்க், இன்டெலிஜென்ட்டான ஒர்க்கை இவங்க செய்வாங்க. விஜிலண்ட் ஆக்ஷன், விழிப்புணர்வோடு செயலாற்றுவாங்க. I indicates inculcative activity, கற்பிக்கும் உணர்வோடு இருப்பாங்க. L indicates living example, living அதாவது வாழ்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இவங்க இருப்பாங்க. இதுதான் சிவில் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங். ஓகே, வாட் இஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்? சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன? The civil services examination is a nationwide competitive examination conducted by the Union Public Service Commission. இது வந்து ஒரு நேஷன் வைட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். யாரால கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எதுக்காக அப்படின்னா ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு த வேரியஸ் சிவில் சர்வீசஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற நிறைய சிவில் சர்வீசஸை நிரப்பணும் அப்படின்றதுக்காக கண்டக்ட் பண்ணப்படுற ஒரு எக்ஸாம் தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இதில் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்த மாதிரி நிறையா போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. இதில் எப்படி செலெக்ஷன் ப்ராக்ரஸ் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மந்தில் வரும். மே மந்தில் ப்ரிலிம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அக்டோபர் இல்லாட்டி நவம்பர் மந்த், இந்த 2 மந்தில் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மார்ச் மந்தில் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மே மந்தில் இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஒரு சிலபஸில் எங்கே வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயின் எக்ஸாமினேஷனாக தான் இது இருக்கும். இதில் வந்து ஜெனரல் ஸ்டடீஸில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் வந்து 3 ப்ராட் டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிவிஷனில் இந்தியன் ஹெரிட்டேஜ், மாடர்ன் இந்தியா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் செகண்ட் பார்ட்டில் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. அதில் வந்து 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், செகண்ட் ஒன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அண்ட் ரெகக்னிஷன் வித்தின் கண்ட்ரி. அதில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஹெட்டிங்கில் வரது தான் இந்த சௌரி சௌரா இன்சிடெண்ட். In 1920, the Congress adopted the new program of non-violent non-cooperation under the leadership of Gandhiji. காந்திஜியோட லீடர்ஷிப்பில் நான்-கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்ற ஒரு நான்-வயலண்ட் மூமெண்ட்டை காங்கிரஸ் அடாப்ட் பண்ணாங்க. இது எந்த இயர்லனா 1920. இந்த ஒரு மூமெண்ட் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக ஹார்ட்டி ரெஸ்பான்ஸை வந்து தூண்டுச்சு. இந்த ஒரு மூமெண்ட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருந்ததுன்னா ரினன்சியேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டைட்டில்ஸ், அதாவது பிரிட்டிஷ் கொடுக்குற அந்த ஒரு பட்டங்கள் எல்லாம் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்ட்டும், பைகாட்டிங் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், லா கோர்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லெஜிஸ்லேச்சர், லா கோர்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னும் இதில் இன்க்ளூட் ஆகிருந்தது. இந்த ஒரு மூமெண்ட் வந்து கிரேட் சக்ஸஸாக அடைஞ்சிட்டு இருந்தது. ரீசன்ஸ் ஃபார் லான்ச்சிங் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இந்த ஒரு மூமெண்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டு பிரிங் அபவுட் யூனிட்டி அமாங் த பீப்புள். பீப்புளுக்கு மத்தியில், அதாவது மக்களுக்கு மத்தியில் ஒரு யூனிட்டியை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க. டு இன்கல்கேட் அ சென்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம், நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சென்ஸை வந்து கற்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. டு பேரலைஸ் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் பை நாட் கோஆப்ரேட்டிங் வித் தேம். பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனோட கோஆப்ரேட் பண்ணாமல் அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை முடக்கணும் அப்படின்றதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க. டு மேக் த பிரிட்டிஷ் ரியலைஸ் தட் தே கேனாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் த ஆக்டிவ் சப்போர்ட் ஆஃப் இந்தியன்ஸ். இந்தியன்ஸோட ஆக்டிவ் சப்போர்ட் இல்லாமல் பிரிட்டிஷால் ஒர்க் பண்ண முடியாது, அதாவது ஃபங்க்ஷன் ஆக முடியாது அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்றது ஒரு காரணத்தாலவும் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. டு பிரிங் அபவுட் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அண்ட் டு அட்டைன் ஸ்வராஜ். ஸ்வராஜ் மீன்ஸ் செல்ஃப் கவர்மெண்ட்.
இந்து முஸ்லீம் யூனிட்டியை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. டு அவெஞ்ச் த ராங் டன் பை த கவர்மெண்ட் இன் பஞ்சாப் ஜாலியன்வாலாபாக் மேசக்கர் இன் எ நான் வயலண்ட் வே. ஜாலியன்வாலாபாக் மேசக்கர் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு ராங் வந்து கவர்மெண்ட் பண்ணதுனால இதை வந்து ஒரு பழிவாங்கும் விதமாக ஒரு நான் வயலண்ட் வேல வந்து இதை இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க. எய்ம்ஸ் ஆஃப் த மூமெண்ட். இந்த ஒரு மூமெண்ட்டோட எய்ம்ஸ் என்ன? சரண்டர் ஆஃப் ஆல் டைட்டில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் போஸ்டர்ஸ், பைகாட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பைகாட் பண்ணணும், அதாவது புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆல் டைட்டில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் போஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காகவும் இது வந்து ஒரு எய்ம் இருந்தது. பைகாட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் பைகாட் ஆஃப் லா கோட்ஸ் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செட் பண்ண லா கோட்ஸை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் பைகாட் ஆஃப் ஆல் ஃபாரின் ஆர்டிகல்ஸ், எல்லா ஃபாரின் ஆர்டிகல்ஸ் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் கிவிங் அப் த பாலிசி ஃபார் இந்தியன் சோல்ஜர்ஸ் இன் மெசப்பட்டோமியாவில் இருக்கிற இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு பாலிசஸை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஃபார்மேஷன் ஆஃப் நியாய பஞ்சாயத்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னும் நிறைய எய்ம்ஸ் வந்து இந்த ஒரு மூமெண்ட்க்கு இருந்தது. டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னும் இதில் வந்து ஒரு எய்ம் இருந்தது. டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனல் ஹார்மோனியை வந்து இதில் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னும் ஒரு எய்ம் இருந்தது. யூஸ் ஆஃப் ஸ்வதேசி ஆர்டிகல்ஸ், ஃபாரின் ஆர்டிகல்ஸை புறக்கணித்ததுனால ஸ்வதேசி ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருந்தது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் ஸ்கூலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருந்தது. இந்த ஒரு மூமெண்ட் மூலமா அன்டச்சபிலிட்டி அண்ட் கேஸ்ட் சிஸ்டம் இதுக்கு வந்து ஒரு எண்டாக அமையணும், ஒரு முடிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதை வந்து கொண்டு வந்தாங்க. அடாப்டேஷன் ஆஃப் நான் வயலன்ஸ் இன் அ ஹோல் கண்ட்ரி, இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் எய்ம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு மூமெண்ட் மூலயமா ஹோல் கண்ட்ரி இந்தியா ஃபுல்லாக நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரின்சிபல் வந்து அடாப்ட் ஆகணும் அப்படின்றது தான் இதோட மெயின் எய்மாக இருந்தது. இந்த ஒரு மூமெண்ட்னால பீப்புள்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் என்னென்ன இம்பேக்ட் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இட் கேவ் பூஸ்ட் டு இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது வந்து ஒரு பூஸ்டாக இருந்தது. மெனி நியூ ட்ரேடர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வேர் ட்ரூ அப். இந்த ஒரு மூமெண்ட்னால மெனி நியூ நிறைய ட்ரேடர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து உருவாகினாங்க. வேல்யூ ஆஃப் ஃபாரின் இம்போர்ட்ஸ் ரெடியூஸ்டு டு ஆஃப். ஃபாரின்லேருந்து இம்போர்ட் ஆன குட்ஸோட வேல்யூ வந்து half reduce ஆயிருச்சு. British understood that Indians could participate in national movements in unity and their old divide and rule policy will not work here. British வந்து இந்த ஒரு மூமெண்ட் மூலமா அண்டர்ஸ்டுட் ஆனாங்க. என்னன்னா இந்தியன்ஸ் குட் பார்ட்டிசிபேட், இந்தியன்ஸாலையும் நேஷ்னல் மூமெண்ட்ஸில் வந்து யூனிட்டியோட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு அண்டர்ஸ்டுட் பண்ணாங்க. அதுக்கடுத்து அவங்களோட ஓல்டு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு அண்டர்ஸ்டுட் ஆனாங்க. இந்த ஒரு மூமெண்ட் மூலமா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியான பார்ட்டி கிடையாது அப்படின்னு தெரிய வந்தது. பிரிட்டிஷ் காஷன்ஸ், அதாவது பிரிட்டிஷ் வந்து எதுலேருந்து எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னா காந்திஜி, ஐஎன்சி, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், யூனிட்டி ஆஃப் இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அண்ட் சத்யகிரகா இதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்தாங்க. இந்த ஒரு மூமெண்ட்டோட சப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், யங்கர் ஜெனரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஒரு மூமெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் அ லார்ஜ் ஸ்கேல் மேஸ் மூமெண்ட். இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் மேஸ் மூமெண்ட். இந்த ஒரு மூமெண்ட் வந்து எல்லா சோஷியல் குரூப்ஸ்லேருந்து காமன் பீப்புள்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அண்ட் கிலாஃபட் மூமெண்ட் வென்ட் டுகெதர். இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டும் கிலாஃபட் மூமெண்ட்டும் டுகெதராக இருந்ததுனால ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி வந்து ப்ரொமோட்டட் ஆச்சு. பீசன்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ், அதாவது பழங்குடியினர்கள் மற்றும் விவசாயிகள், இவங்களோட பார்ட்டும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தான். இட் வாஸ் அ நான் வயலண்ட் மூமெண்ட். இது வந்து ஒரு நான் வயலண்ட் மூமெண்ட். அதனால காந்தியோட ஐடியாவான நான் வயலண்ட் சத்தியாகிரகா வந்து பாப்புலர் ஆச்சு. இப்போ சௌரி சௌரா இன்சிடென்ட் பற்றி பார்க்கலாம்.
இது எங்கே நடந்ததுன்னா யுனைடெட் ப்ரொவின்ஸ், அதாவது மாடர்ன் உத்தரப்பிரதேஷில் கோரக்பூர் டிஸ்ட்ரிக்டில் சௌரி சௌரா அப்படின்ற மார்க்கெட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட். இது என்னன்னா, ஆன் 2nd February 1922 பஹ்வான் அஹீர் அப்படின்றவர் ஹை மீட் ப்ரைஸஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரோட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். இதில் நிறைய லீடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த ஒரு ப்ரோட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண லீடர்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இதை தெரிஞ்ச நிறைய வாலண்டியர்ஸ் போலீஸ்க்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு ப்ரோட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆன் 5th February 1922 2500 பீப்புள்ஸ் வந்து சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி மார்ச் பண்ணாங்க. இந்த ஒரு ப்ரோட்டஸ்டோட லீடர்ஸையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுனால அந்த பீப்புள்ஸ் அரெஸ்ட் ஆன அவங்களோட லீடர்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி மார்ச் பண்ணாங்க. இந்த ஒரு க்ரௌடை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்காக போலீஸ் ஏரில் ஷூட் பண்ணாங்க. இருந்தாலுமே இந்த க்ரௌட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகலை. அதுக்கு பதிலாக போலீஸ் மேலே ஸ்டோன்ஸ் வந்து த்ரோ பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டர் க்ரௌடை நோக்கி ஷூட் பண்ணார். இதில் 3 பீப்புள்ஸ் வந்து டைட் ஆனாங்க. இந்த ஒரு காரணத்தால் அந்த பீப்புள்ஸ்லாம் சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷனை ஃபயர் பண்ணாங்க. இதனால அங்கே உள்ளே இருந்த 22 போலீஸ்மென் வந்து இறந்தாங்க. இது தெரிஞ்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மார்ஷியல் லா அப்படின்ற ஒரு லாவை அந்த ஏரியாவில் இம்போஸ் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து காந்திக்கு தெரிய வந்த உடனே 5 days வந்து ஃபாஸ்ட் இருந்தார். ஏன்னா காந்தி ஸ்டார்ட் பண்ண நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் இருந்த அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்த உடனே 5 days வந்து ஃபாஸ்ட் இருந்தார். அதுக்கடுத்து ஆன் 12th February 1922 காந்தி வந்து அஃபிஷியலாக நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணார். ஏன்னா காந்தி வந்து என்ன ஃபெல்ட் பண்ணாருன்னா, பீப்புள் வந்து நான் வயலண்ட் மூமெண்ட்டை டேக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு ஃபெல்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் adequate training was not provided to the people to resist strain in the face of violent attack. அதாவது வயலண்ட் அட்டாக் அப்போ எப்படி கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு அடிக்வேட் ட்ரைனிங் வந்து கொடுக்கல அப்படின்னும் காந்தி ஃபீல் பண்ணார். ஆனால் நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் லைக் மோதிலால் நேரு அண்ட் சித்ரஞ்சன் தாஸ் இவங்கெல்லாம் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு மூமெண்ட் மூலயமா தான் நம்ம கண்ட்ரி பார்ஷியலாக சக்ஸஸை கெயின் பண்ணுது அப்படின்னு நினச்சாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஒரு கேஸ்க்கு வந்து சம்மந்தப்பட்ட 228 பீப்புளை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து 6 people போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போதே டைட் ஆனாங்க. இதில் வந்து 8 months வந்து லாங் ட்ரையல் போகுது. அதுக்கடுத்து 172 peopleக்கு டெத் சென்டென்ஸ், அதாவது மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு தீர்ப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறைய ப்ரோட்டஸ்ட் நடந்தது. இதனால் வந்து In 1923, the Allahabad High Court reviewed the sentence. இந்த ஒரு தீர்ப்பை அலகாபாத் ஹைகோர்ட் மறு விசாரணை செஞ்சாங்க. அதில் 19 peopleக்கு டெத் சென்டென்ஸ், அதாவது மரண தண்டனையும், 110 peopleக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ஸ், அதாவது ஆயுள் தண்டனையும், மீதம் ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு லாங் ஜெயில் டேர்ம்ஸ், அதாவது நீண்டகால சிறை தண்டனையும் கொடுத்துருந்தாங்க. In 1923, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அங்கே இந்த ஒரு இன்சிடென்ட்னால இறந்த போலீஸ்மெனுக்கு ஒரு மெமோரியல் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. In 1973 அங்கே 19 எக்ஸிக்யூட்டட் பர்சன்ஸ், அதாவது மரண தண்டனை பெற்ற அந்த 19 peopleக்கு ஷாஹித் மார்க் அப்படின்ற ஒரு மெமோரியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. தேங்க்யூ.